தஞ்சை நிப்டெமில் 2வது பட்டமளிப்பு விழா. உணவு தொழில்துறையில் இன்றைய வளர்ச்சிக்கேற்ப நவீன தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு கரக்பூர் ஐஐடி இயக்குநர் வீரேந்திரகுமார் திவாரி வலியுறுத்தல். தஞ்சாவூரில் அமைந்துள்ள நிப்டெம் என்று அழைக்கப்படும் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தின் இளநிலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்டதாரி மாணவர்களுக்கான 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கரக்பூரின் ஐஐடி இயக்குநர் முனைவர் வீரேந்திரகுமார் திவாரி தலைமை விருந்தினராகவும் மற்றும் ஐடிசி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர், நிப்டெம் குழுமத்தின் தலைவர் முனைவர் ஜோதி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு அந்தந்த பிரிவுகளின் கீழ் பதக்கங்கள் மற்றும் பட்டங்களை வழங்கினர். பேராசிரியர் வீரேந்திரகுமார் திவாரி பேசும்போது, இந்திய நாடானது உணவுத்துறையில் உலக வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பேக்கேஜிங் தீர்வுகளை பயன்படுத்துவதன் மூலம் நுகர்வோருக்கு சிறந்த தொழில்நுட்பத்தின் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக வழங்க முடியும் என்று கூறினார். தொடர்ந்து ஹேமந்த் மாலிக் உணவு தொழில்நுட்பம் குறித்து விளக்கி பேசினார். இதையடுத்து தஞ்சாவூர் நிப்டெம் இயக்குநர் முனைவர் பழனிமுத்து பேசும்போது, இந்த கல்வி ஆண்டில் இந்த நிறுவனமானது உணவு பதன்செய் துறையில் 20க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்துள்ளது. முக்கியமாக இந்த நிறுவனம் 4 இந்திய காப்புரிமைகளை அதன் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பெற்றுள்ளது. இந்த ஆண்டு திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 2870 பங்கேற்பாளர்கள் பயனடைந்துள்ளனர் என்றார். விழாவில் 70 இளநிலை உணவு தொழில்நுட்ப பட்டதாரிகள், 27 முதுநிலை உணவு தொழில்நுட்ப பட்டதாரிகள், 9 முனைவர் உணவு தொழில்நுட்ப பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. முடிவில் பதிவாளர் முனைவர் சண்முக சுந்தரம் நன்றி கூறினார். This is a great thing that the government has done for the food sector. We know that what was our condition in 1947 and what is condition today. Our Dr. Sodi and Hemant Malik has touched upon that.